நேரம் எவ்வளவு முக்கியம்? கண்டிப்பாக இன்னைக்கு ஒருத்தருடைய வாழ்க்கையானது உயர்வில் இருக்க காரணம், அவனுடைய நேரத்தை அவன் சரியாக பயன்படுத்தியதால் அவன் சரியான உயரத்தில் இருக்கின்றான். ஒருவன் மிகவும் தாழ்ந்த இடத்தில் இருக்கின்றார்னா, அவனுடைய நேரத்தை அவன் சரியா பயன்படுத்தலன்னு தான் அர்த்தம். நேரம் நமக்கு நிறைய நேரம் இருக்கின்றது. அதை சரியான முறையில பயன்படுத்துறது கிடையாது. இப்ப பள்ளி பருவங்களோ, கல்லூரி பருவங்களோ, அதை கரெக்டா நம்ம கொடுக்கக்கூடியதை கரெக்டா அந்த நேரத்துல நம்ம பயன்படுத்தி அதுக்கு நம்ம இடம் கொடுத்து அதை நம்ம சரியா பார்த்திருந்தோமோ எல்லாத்துலயும் எல்லாருக்கும் வெற்றி கிடைத்திருக்கும். ஒருவன் முதலிடம் வரானா அவன் அதிகமான தேவையற்ற விஷயத்துக்கு அவன் நேரம் ஒதுக்காம அவனுடைய குறிக்கோளுக்காக நேரத்தை ஒதுக்குறான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே வெற்றி அடையணும். அந்த வெற்றி அடைவதற்கான என்ன செயல்களை செய்யணுமோ அதற்காக தான் நம்மளுடைய நேரங்களை செலவழிக்கணும். ஆனா இங்க எல்லாருமே அப்படி கிடையாது. சிலர் மட்டும்தான் அந்த நேரத்தை ராவும் பகலமாக அதிலேயே முழுமையாக அதுல திணித்தாவது அதுல வெற்றி கொள்றாங்க. ஆனா எல்லாரும் அப்படி இல்லை. நம்ம மனதுல மட்டும் வெற்றி அடையணும் வெற்றி அடையணும் வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த நேரத்தை செலவு பண்றது கிடையாது. இப்ப இங்கிலீஷ் வராது, ஆனா அதை கத்துக்கணும்னு நம்ம பலர் பேர் நினைச்சா அதற்கான நேரத்தை ஒதுக்கி தினமும் 1 மணி நேரம் அதை கத்துக்கணுமா எல்லாரும் நம்மளால கத்துக்க முடியும். எல்லாராலையும் தரவா பேசவும் முடியும். ஆனா தெரியாதுன்றதை நம்ம அப்படியே விட்டுடுவோம். அதால நம்மளுக்கு வராது. ஆனா நம்ம முடியும் நினைச்சு அதற்கான நேரத்தை ஒதுக்காத வாசி நம்மளுக்கு அது கிடைக்கிறது இல்லை. யார ஒவ்வொரு நேரங்களையும் சரியான முறைக்கு மட்டும் பயன்படுத்துறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையானது சரியான உயரத்தில் போய் செல்லுது. இதற்கு முக்கியமே காலம்தான். அந்த காலத்தை யார் விரயம் பண்ணி வீணான விஷயத்துக்கு நம்ம செலவழிக்கிறோமோ பயன் இல்லாம போவோம். நீ எவ்வளவு நேரத்தை நல்ல ஒரு வெற்றி பாதைக்கு பயன்படுத்துறியோ அத்தனை படிகள் நீ உயர்ந்து மேல போலாம். எத்தனை ஒரு நகைச்சுவையோ மற்ற செயல்களை நம்ம ஒரு ரீல்ஸ் பார்க்கறதோ ஸ்டோரி போடுறதோ இதுல சும்மா ஒரு 30 நிமிடம் செலவழிக்கலாம். தினமும் ஒரு திருப்திக்காக பண்ணலாம். எந்நேரமே நம்ம அதுலயே முழுமையான செயல்கள் நம்ம ஈடுபட்டு இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு பாதிப்பு தான் தரும். ஏன்னா நம்ம போற பாதையானது மிகவும் உயர்ந்தது. அதற்கு நேரங்கள் ரொம்ப தேவை. ஏன்னா நாம மட்டும் அந்த பாதையை நோக்கி போல பலர் பேர் பயணிக்கிறாங்க. அப்ப நம்ம எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டியது இருக்குது. அதை பயனுள்ள முறையில செலவழிக்கணும்.